அனைவருக்கும் வணக்கம். உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அரிய தகவல் தான். திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் சரவண பொய்கை குளம். இந்த குளத்தின் இங்கே உள்ளது. இந்த குளத்தில் உள்ள பெருமைகளையும் முருகனின் வழிபாடு முறைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் முருகனின் அறுபடை வீடுகளின் முதல் வீடு தான் திருப்பரங்குன்றம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக கருதுவது மதுரையில் இருக்க திருப்பரங்குன்ற கோவில் தான். தென்னிந்தியாவிலே மிகவும் பழமையான கோயிலும் இதுதான். பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. முருகப்பெருமானின் சூரபத்மன் என்ற அரக்கனை வென்று இந்திரனின் சொர்க்க மகளான தெய்வானியை மணந்த தலம்தான் இந்த திருப்பரங்குன்றம். அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு பெற்ற வீடாகவும் இந்த தலம் விளங்குது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் மலை அடிவாரத்திற்கு கீழே புனித நீர் நிறைந்த சரண பொய்கை குளம் ஒன்று உள்ளது. அதாவது கோயிலுக்கு கிழக்கு பகுதியில் மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்தது. இந்த குளத்தின் 3 தீர்த்த கிணறுகள் இருப்பது. இந்த தீர்த்த கிணறு மூலமாக சரவண பொய்கை குளம் எப்பொழுதுமே நிரம்பியே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பொய்கையில் இருந்து தான் தினமும் அதிகாலை வெள்ளி குடத்தில் தீர்த்தம் எடுத்து வந்து முருகனுக்கு வழிபாடு செய்கின்றன. அங்கு கொடி கம்பத்தின் அடிப்பகுதியிலும் பிடிப்பீடத்திற்கு இந்த புனித நீர் மூலமாகவே அபிஷேகம் செய்யப்படுது. இதுபோல கார்த்திகை திருவிழாவும் பங்குனி திருக்கல்யாண பட்டாபிஷேக நிகழ்ச்சிகளின் போதும் முருகப்பெருமான் தங்க கிரீடத்தில் சரவண பொய்கை தண்ணீர் மூலம் தான் அபிஷேகம் செய்யப்படுவார். பெருமானின் நெற்றிக்கல்லில் இருந்து புறப்பட்ட 6 நெருப்பு பொறிகளுமே இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் அடைந்ததுன்னு சொல்லுவாங்க. இங்கு இருந்த தாமரைகள் படிந்து 6 குழந்தைகளாக மாறிய இந்த பொய்கையை நினைவூட்டும் விதத்தில் எல்லா முருகன் கோவில்களில் உள்ள குளத்தையும் சரவண பொய்கை குளம் என அழைக்கின்றன. இதனை சாதாரண நீராக கருதாமல் புனித தீர்த்தமாகவே பயன்படுத்தி வருகின்றன. வீடு என அழைக்கப்படும் முருகப்பெருமானின் 6 கோவில்களை முதன்மையான மத வழிபாடு தலங்களில் ஒன்றுதான் இந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பாறைகளை வெட்டி மலையில் இருந்து செதுக்கப்பட்டு அதன் ஒட்டுமொத்த கந்த சக்தியும் அதிகரிக்கிறது. திருப்பரங்குன்ற கோயிலில் 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. பாறையின் செதுக்கப்பட்ட இந்த கோயில் சிவன், விஷ்ணு, துர்கை மற்றும் விநாயகர் மற்றும் பிற முக்கிய இந்து தெய்வங்களும் தனித்தனி சன்னதிகளாக அமைந்துள்ளன. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலில் ஒரு சிறப்பு பெயரும் உள்ளது. இந்த கோயிலின் சிவன் மற்றும் விஷ்ணுவின் சிலைகள் ஒன்றுக்கொன்று எதிர்கொள்ளும். இது ஓர் இந்து கோவிலின் தத்துவமான அம்சமாகும். இந்த கோயிலில் இருந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றாக தரிசிக்க முடியும். இது பக்தர்களின் முக்தி அளிக்கும் இடமாகும். சுப்பிரமணிய என்ற பெயரால் அழைக்கப்படும் முருகப்பெருமானின் 6 முக்கிய சன்னதிகளில் இக்கோயில் உள்ளது. புராணங்களின்படியே இந்த இடத்துல முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வானியை அல்லது தேவசேனா தேவியை மணந்தானாம். இதனால் தான் இந்த கோவில் திருமணத்திற்கு மிகவும் உகந்த தலமாக கருதப்படுது. இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை முருகப்பெருமானின் அருளால் பெற முடியும்னு நம்புறாங்க. இந்த கோயிலில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு சொல்லலாம்னா, இந்த கோவிலுக்கு இந்து பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பிற மத நம்பிக்கை உள்ளவர்களும் தரிசித்து வருகின்றனர். செங்குந்தர் என்ற முஸ்லிம் ஆலயமும் இங்கு அமைந்துள்ளது. சில புராணங்களின்படி இந்த ஆலயமும் முருகப்பெருமானும் தொடர்புடையது. செங்குந்தர் முருகப்பெருமானின் நண்பர் எனவும் சொல்றாங்க. இந்த கோயிலில் மத முக்கியத்துவத்துமாக பக்தர்கள் ஈர்ப்பது மட்டுமில்லாமல் அதன் கட்டிடக்கலையும் அழகும் ஒவ்வொரு பார்வையாளரை மயக்கி வருகிறது. கோயிலினுடைய அமைப்பும் முக்கியமாக பாண்டிய ஆட்சி மற்றும் நாயக்கர் ஆட்சிக்கு காரணமாக இருக்கலாம். பாறையின் செதுக்கப்பட்ட இக்கோயிலில் பாண்டியர் ஆட்சியின் போது கட்டப்பட்டதான். கோயிலினுடைய பெரிய மண்டபங்கள் நாயக்கர் ஆட்சியின் போது கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஒரு பாறையின் வெட்டப்பட்ட கோயிலில் உட்புறம் சிவனோ, விஷ்ணு, விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் மற்றும் துர்கா தேவி போன்ற சன்னதிகளும் அமைந்துள்ளது. அனைத்து சிலைகளும் பரங்குன்றம் பறையின் சுவர்களின் கலை நயத்துடன் செதுக்கப்பட்டது. இது பாண்டிய காலத்தில் இருந்து ஒரு அற்புதமான மற்றும் சிக்கலான கைவினை திறனை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இக்கோயிலினுடைய முதன்மை கடவுளாக பரங்கிரிநாதரும் சிவபெருமானின் திருநாமங்களின் ஒன்றான பார்வதி தேவியை ஆவுடை நாயகியாக கொண்டாங்க. கருவறைக்கு வெளியே பக்தர்கள் பல்வேறு நடன வடிவங்களில் சிவபெருமானை சிற்பங்களில் காண முடியும். சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவை சிலைகளை ஒரு தனித்துவமான தலம்தான் இது. இந்த முருகன் கோயிலில் மற்றொரு சிவப்பு அம்சம்னா அம்ச நந்தி, மயில் மற்றும் அவரது வாகனங்கள் எலி ஆகியவற்றின் அற்புதமான சிலையும் உள்ளது. கொடி மரத்தில் முன்புறமும் அமைந்துள்ளது. மகிஷாசுர மர்தினிய, கற்ப விநாயகர், அந்தராபாரணர் மற்றும் உக்கிரர் ஆகியோர் சிற்பங்களையும் அமைந்துள்ள சுற்றுலா தலமாக இந்த திருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது. இக்கோயிலின் தத்துவமான கலை மண்டபங்களும் உள்ளன.
அஸ்தான மண்டபமும் பல்வேறு நேர்த்தியான செதுக்கப்பட்ட தூண்களாக கொண்ட மிகவும் கவர்ச்சிகரமான பகுதியாக உள்ளது. கம்பத்தடி மண்டபமும் மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் போன்ற பல்வேறு மண்டபங்கள் நிறைந்ததாக திருப்பரங்குன்றத்தில் உள்ளது. திருப்பரங்குன்றம் முருகனை கோவிலை நடைத்திருக்கும் நேரம் பார்த்தோம்னா காலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டும்தான். மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்களுக்கு இறைவனை தரிசிக்க அனுமதி அளிக்கின்றன. கோயிலுக்கு செல்ல சிறந்த நேரமாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கோயில்கள் 14 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் அசுரன் சூரனை வீழ்த்திய வெற்றியையும் தேவசேனையை அவர் தெய்வீக திருமணம் செய்து கொண்டதையும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. 18 சித்தர்கள் திருவுருங்களும் இருப்பதாக சொல்லப்படுது. இங்குள்ள சரவண பொய்கை நீரில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என நம்பிக்கை மக்களிடையே அதிகமாக உள்ளது. தினமும் 5 கால பூஜைகளும் இக்கோயில் தான் நடைபெறுது. கந்தசஷ்டி விழா இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழா ஆகும். திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் முருகன் அருள் பெற இங்கு வழிபட்டு செய்யப்படுகிறது. மன அமைதி பெறவும் இக்கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பெருமானே நம்ம பெரும்பாலும் வீடு, நிலம், சொத்து மற்றும் குழந்தை பேருக்காகவே வழிபாடு செய்து வருகிறோம். ஆனால் கடன் சுமை தீர்வதற்காக வாய்ப்பை அருளக்கூடிய கடவுளாக திகழ்வர் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம். வழிபாட்டிற்கு வந்து திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. திருப்பரங்குன்றத்தின் செல்ல வாய்ப்புள்ளாதவர்கள் அங்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம். இல்லை என்றால் வீட்டிலும் செய்யலாம். செல்ல முடியாதவர்கள் திருப்பரங்குன்றத்தின் முருகப்பெருமானின் திரு உருவப் படத்தை வீட்டில் வாங்கி வைத்து வணங்கலாம். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை மற்றும் செவ்வாய் ஹோரையும் தான் செய்ய வேணும். பெருமானை நினைத்து உங்கள் வீட்டில் 2 மண் அகலின் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளணும். முருகப்பிற்கு செவ்வரளி பூவால் மாலை சூட்டி ஏதேனும் ஒரு எளிமையான நெய்வேத்தியத்தை படைத்து கந்த பெருமானை மனதார கடன் தீர வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அன்றைய தினத்திலேயே உங்களால் முடிந்த அளவிற்கு துவாரம் பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம். உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப வாங்கியும் கொடுக்கலாம். இவ்வளவுதான் கொடுக்க வேணும் என அளவு இல்லை. அதே போல் அன்று சமையலுக்கு துவாரம் பருப்பை வைத்து சமைக்க வேணும். பரிகாரமானது மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம்தான். ஆனால் இதை தொடர்ந்து செய்து வர உங்களுடைய பெரிய கடன் சுமையும் கூட குறைந்துவிடும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை தானத்தை செய்வதால் கடன் அடையுமா என்றாலும் என்னுடைய கடன் அடைப்பதற்கான வாய்ப்பை அதற்கான வழிகளையும் காட்டும் விதமாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய கடன் அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் கைகூடும். இவை எல்லாமே இந்த தீப முயற்சியை தொடங்கிய சிறிது நாட்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக நடக்கும். பெருமான் வந்து அசுரர்களை எதிர்த்து 3 இடங்களில் போரிட்டிருப்பார். அதில் கடலின் போர் புரிந்த தலமாக திருச்செந்தூரும், நிலத்தின் போர் புரிந்த இடம்தான் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த தலமாக திருப்பேரூரும், இதை மாயை அடக்கிய இடமாக திருச்செந்தூரும், காமம் அடங்கிய இடம்தான் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடக்கிய இடமாக திருப்பேரும் என ஞானிகள் சொல்கிறாங்க. 60 வீடுகளில் முதல் தளமான இந்த திருத்தலத்தை நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற ஆசிரியர்கள் பாடி பரவியுள்ளனர். இங்கு அருளும் சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரராகவும், பவள கனிவாய் பெருமாளாகவும், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் ஆகிய 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தின் ஒட்டிய ஒரே குடைவரை கோயில் இது மட்டும்தான். பெரும்பாலும் முருகப்பெருமானின் நின்ற கோலத்திலேயே அருள்பாலிப்பார். ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தின் தெய்வத்தன்மையுடன் மனம் முடிந்த திருமண கோலத்தின் மக்களுக்கு காட்சியளிக்கிறார். இவருக்கு அருகிலேயே நாரதர், இந்திரன், பிரம்மன் நின்ற கோலத்தின் வீணை இன்றி சரஸ்வதியும் சவித்ரி ஆகியோரும் அருள்பாலிக்கின்றனர். சூரிய சந்திரர்களும் கந்தவர்களும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதமாகவே மேலே இருந்து காண்பதைப் போல அமைக்கப்பட்டிருக்கும் இக்கோயில். திருமியின் பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்க நக்கீரன் இத்தலத்தில் வந்துதான் சிவ பூஜை செய்தாராம். ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புத காட்சியும் கண்டார். மரத்தில் இருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியதாம். மீன் நீருக்குள் இழுக்க பறவை தரைக்குள் இழுத்தது. இந்த மாய காட்சியை கண்டதில் நக்கீரர் சிவபூஜையும் கெட்டது. சிவ அபராதம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்ததாம். அதுவரை 999 பேரை அழைத்திருந்த பூதமும் 1000 நபர்கள் ஆனது. அவர்களை கொன்று தின்று விடுவதாக சொல்லி கொண்டிருந்துச்சு. நக்கீரர் 1000வது நபராக சிறைப்பட்டதும் சிவ அவதாரம்
அபராதம் செய்து பிடிப்பட்ட மற்றவர்களுக்கு கதறியும் அழுதாங்க. அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றுப்படையை பாடினார். அவரின் தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் வந்து தன் வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்ததாக சொல்றாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நீங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.